நம்ம இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த சிக்கனை அதில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போது நமக்கு எண்ணெய் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 பக்கமுமே கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பரட்டி விட்டு வருங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி கரிஞ்சு சிக்கனோட டேஸ்ட் வந்து நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது கூடவே சும்மா நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை அதையும் போட்டு அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை சேர்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையும் கரியாது. நம்ம சிக்கன் சாப்பிடும்போது இதையும் சேர்த்து சாப்பிட்றப்போ நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.